வணக்கம். இன்னைக்கு நம்ம சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த சார் அப்படின்னா எஸ்ஐஆர். உங்களுக்கு தெரியும், அது ஓட்டர்ஸை வந்து லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணி வேகமாக பண்ண போகிறாங்க அப்படின்னு. இது எப்போ பார்த்தாலும் இந்த எலெக்ஷனுக்கு பக்கத்தில் வரும்போது பண்ணுறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பீகாரில் இப்போ தான் பண்ணாங்க. இப்போ இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இதை பண்ணி பிப்ரவரியில் முடிக்க போகிறாங்க. அதாவது இந்த நவம்பரில் ஆரம்பித்து பிப்ரவரியில் முடிக்க போகிறாங்க. பிப்ரவரியில் லிஸ்ட்டு வெளியில் வந்துடும். அதாவது யார் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் நினச்சா, அதாவது எதிர்கட்சி எல்லாம் நினச்சா தடை பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து எதிர்கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஃபுல் சப்போர்ட் சொல்லிட்டாங்க. எஸ்ஐஆர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் கட்சியா அது? எவனோ ஒருத்தன் கட்சியை பின்னாடி இருக்கவங்க வளர்த்துட்டு போயிட்டாங்க. இவர் ஏதோ சும்மா இப்போ உட்காந்துருக்காரு. அதாவது அவர் குண்டி வலிக்க சொல்லுவாங்கல்ல, குண்டி வலிக்க நீ பண்ணியிருந்தா தானடா தெரியும் அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு போயிட்டான். அந்த அம்மா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பா நீ வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுச்சு. இவருக்கு என்ன, எந்த கட்சி எதுவாக இருந்தால் இவருக்கு என்ன? இவருக்கு தேவை அவர் போஸ்ட்டில் இருக்கணும், அவ்வளோதான். அதனால் அவர் ஒத்துக்கிட்டாரு. அதனால் அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது ஏடிஎம்கேவை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரை பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஏன்னா 2 பேருக்குமே இப்போ புரிதல் ரொம்ப கம்மி. இவங்க 2 பேரும் தான் வருங்காலத்தில் நமக்கு வந்து தலைவர்களாக இருக்க போகிறாங்க. இதில் ரொம்ப கொடுமை. இந்த 2 பேர்கிட்டையும் நம்ம பேசி இவங்களுக்கு எதையாவது ஒன்று அவங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலும் சரி கஷ்டம். அவங்க நமக்கு புரிய வைக்கிறது அதை விட பெரிய கஷ்டம் இதெல்லாம். இப்போ இவங்கள திட்டலாம் வேண்டாம், அடுத்ததுக்கு போவோம். இவரும் அதே மாதிரி தான். அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்து விட்டு போயிட்டார் ஒரு கட்சியை. போல இருக்கார். தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் வளர்த்துட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன வந்தார், ஒரு மினிஸ்டர் ஆகிட்டார், சம்பாதிச்சிட்டாரு. தான் சொந்த சம்பாத்தியம் மட்டும்தான் வாழ்க்கையில் முக்கியங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கார். இவர் வன்னியர் மக்களுக்கும் இவர் துரோகம் பண்ணுறாருங்கிற அந்த இதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக நான் ஏன் இந்த டாப்பிக்கை பற்றி பேசினேன்னா, எனக்கு ஆக்சுவலாக வந்து தமிழ் தேசியம் பிடிக்கும். ஆனால் வந்து சீமான் பேசுகிறது கொஞ்சம் எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன்லாம் வந்ததில்லை. ஆக்சுவலாக நான் நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருக்கேன். பட்டு ஆனால் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் பற்றி பேசினார். பேசும்போது இந்த கொலோக்கியல் லாங்குவேஜில் தான் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு தலைவர் இப்படி பேசலாம், நான் பேசலாம். ஏன்னா நான் வெறும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு பொறுப்பு கிருப்பெல்லாம் அவசியம் இல்லை. ஆக்சுவலாக பொறுப்பாக தான் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. பட்டு அவசியம் இல்லை, அப்படியெல்லாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் இப்போ யூடியூப் போடலாம். தையத்தக்கன் டான்ஸ் ஆடியும் யூடியூப் போடலாம். இல்லைன்னா நடிப்பு ஏன்னு குத்திக்கிட்டு கூட நான் நடிக்கிறேன்னு சொல்லி கூட யூடியூப் போடலாம். ஐ டோன்ட் நீட், நான் வந்து ஒரு பொறுப்பாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இவர் ஒரு அரசியல் தலைவர் பொறுப்பாக தான் பேசணும் அப்படின்னு நான் ஒரு கான்செப்ட் வச்சுருந்தேன். சீமான்லாம் வந்து பேசணும், ஒரு பொறுப்பாக பேசணும், பருப்பாக பேசணும்னு. ஆனால் இன்னைக்கு காலையில் தான் இதை பேச்சை கேட்டேன். அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இதெல்லாம் எப்படி பொறுப்பாக பேச முடியும்? எஸ்ஐஆரை அசிங்கமாக கிழிச்சாப்ல சீமான். இதை எப்படி டீசெண்டாக எப்படி பேச முடியும்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே அவர் பேசினது கரெக்ட் தான். தகுதி வாய்ந்த நபர்களால் கொடுக்கப்பட்ட, அவர் அழகாக பேசினார், தகுதி வாய்ந்த நபர்களால் கொடுக்கப்பட்ட சான்றிதழ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சான்றிதழ்னா சான்றிதழ் தானே. அவர் கேட்ட கரெக்டான கேள்வி தான். அது என்ன தகுதி வாய்ந்த நபர், நீ தானேடா அந்த போஸ்ட்டுக்கு போட்ட, அப்போ தகுதி இல்லாதவனையும் போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு கேள்வி. இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்களே, இதுக்கெல்லாம் இவங்களுக்கு தகுதி இருக்கா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஓட்டு உரிமையை எடுக்க முடியும் ஒருத்தர்? ஒரு சில உதாரணங்கள் மட்டும் நான் ஒரு சின்ன விஷயங்கள் பேசுகிறேன், கேட்டுங்க. 1964 நம்ம இந்த இதெல்லாம் நம்ம ராமேஸ்வரத்தில் பாதி கடலுக்குள்ளே போயிடுச்சு தெரியுங்களா? அதெல்லாம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம், இல்லைன்னா தெரியலனாலும் போய் பாருங்கள். அப்போ இதெல்லாம் வந்துச்சு இல்லையா? இது மாதிரி ஒரு டிசாஸ்டர் வரும்போது மக்கள் வந்து அங்கேருந்து மூவ் ஆகியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி தான் வந்து நகருவாங்க. அது மாதிரி
சில இடங்கள்லாம் புயல் கியல் வந்துச்சுன்னா, அவங்க வந்து மக்கள் வந்து தங்களுக்கு சொந்த ஊர் அதாவது அங்க எதுவுமே வாழ முடியலைன்னா, சொந்த ஊருக்கு கிளம்பி போயிருவாங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது சொந்த ஊருக்கு கிளம்பி போவாங்க. இல்லன்னா தனக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்க ஊருக்கு கிளம்பி போவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல சென்னையில தான் நெறைய எல்லா முக்காவாசி பேர் செட்டில்டு அந்த காலத்துல இருந்தே. சரிங்களா? எல்லாருக்கும் சொந்த ஊர் வேற வேற. அந்த ஊர்க்காரங்கங்கிறவங்க கம்மி. இது பங்களாதேஷ் வாரப்ப குண்டு போடுவாங்க சென்னையில தான். ஏன்னா சென்னை தான் வளர்ந்த சிட்டி. அந்த காலத்துலயும் அதான் வளர்ந்த சிட்டி. சரியா? அதனால அங்க குண்டு போடுவாங்கன்னு சொன்னோனே, வார் நடக்குதுன்னு சொன்னோனே, லைட்லாம் போடாதீங்க அப்படின்லாம் அறிவிப்பு வந்தோனே, இவங்க எல்லாரும் கிளம்பி சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. எங்க ஊர்லலாம் கதை கதையா சொல்லுவாங்க. "டேய் என்னடா வெளியூருக்கு போறீங்களா? ஊருக்கு இங்க ஒரு வீட வச்சுட்டு போங்கடா. ஏன்னா நீங்க வந்தா இது இருக்கிறதுக்கு உபயோகப்படும். எல்லாத்தையும் வித்துப்புட்டு போகாதீங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, அதே தான் காரணம். ஏன்னா அந்த வார் நடந்தப்ப சென்னையிலேருந்து அத்தனை பேரும் கிளம்பி அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இப்ப எங்க ஊர்ல வந்து எங்க கதை சொல்லுவாங்கன்னு சொன்னேன்ல. என்னன்னா எல்லாரும் வந்து இருக்க இருக்க இடம் இருந்தவங்கலாம் வந்து அதாவது அவங்கவுங்க சொந்த வீடு இருந்தவங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு படுத்துட்டாங்க. இல்லாதவங்கலாம் கிளம்பி வந்தவங்க வீடு இல்லாம சொந்த ஊருங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மறந்துறாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்தது சொந்த ஊர் மட்டும் தான் தெரியும். வீடெல்லாம் கிடையாது. அவங்க அப்பா, அம்மா எல்லாத்தையும் வித்துப்புட்டு மெட்ராஸ் போயிட்டாங்க. இல்ல இடம் இல்ல. அதனால கிளம்பி போயிட்டாங்க. ஆனா ஊருக்கு வந்தவங்க அத்தனை பேரையும் ஊர் மக்கள் அங்க இருந்து சாப்பாடு போட்டு இது பண்ணாங்க. இப்ப எதுக்கு இத சொல்ல வரேன்னா, இப்ப ஓட்டு உரிமைங்கிறது ஒரு முக்கியம். இப்ப நாம ஓட்டு உரிமைய இழந்துட்டோம் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து எந்த இடத்துல வச்சிருக்கோம், நம்மளுடைய இது என்ன, நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாமே அதாவது நம்ம எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்றோம். இப்ப நீங்க வந்து இருக்கிற இடத்துல தான் ஓட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப எங்க ஊர்ல வந்து பொங்கல் கொண்டாடுறோம். பொங்கல் வந்து பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஊருக்கு வராங்க. இல்ல பொங்கல்லாம் ஊர்லயே, வெளியிலயே அங்கேயே கொண்டாடிருங்க. உங்களுக்கெல்லாம் இனிமே லீவ் தரமாட்டேன்ட்டாங்கன்னா, ஊருக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து கட்டாயி போயிரும். இப்ப ஊர்ல ஒருத்தர் இது வச்சிருக்காரு. ஓட்டு வச்சிருக்காரு. அவருக்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ, அவர் வந்து அங்க தான் கனெக்டடு. ஏன்னா சொந்த ஊரு. அதனால கனெக்டடு. இப்ப அவர் ஓட்டு போடுறாரு, போடல அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்ப இந்த பாரிசாலன் பேசும்போது சொன்னார். வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்தவன் வெஸ்ட் பெங்கால்ல ஓட்டு வச்சிருப்பான். ஆனா இங்க மாத்த மாட்டான். ஏன்னா அந்த ஊருக்கு என்னைக்கு போனோமோ அன்னைக்கு ஓட்டு போடுவான். இல்ல ஒரு 3 எலக்ஷனுக்கு ஒரு தடவ, 4 எலக்ஷனுக்கு ஒரு தடவ ஓட்டு போடுவான். இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல தான் ஓட்டு போடணும். இந்த இடத்துல தான் நீ இருக்கணும்னு சொல்ல வரேன். இது வந்து இடிக்குதுல்ல. ரொம்ப பெரிய அளவுல மக்களுடைய அந்த கனெக்டிவிட்டிய வந்து கட் பண்ணுதுல்ல. இப்ப நெறைய பேர் எங்க ஊர்க்காரங்கலாம் இப்ப ஊர்ல வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போனவங்க அங்கங்க இருக்காங்க. ஓட்டெல்லாம் வாங்க மாட்டாங்க. எல்லாரும் ஊருக்கு வரும்போது ஓட்டு போட்டுக்கலாம். இல்ல வந்து எலக்ஷன் நடக்கும்போது ஊருக்கு வந்து ஓட்டு போட்டுக்கலாம். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவ தானே. அந்த சமயத்துல ஒரு லீவ போட்டு வர முடியாதா? ஊருக்கு அந்த சமயத்துல வந்து ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணிக்கலான்னு. இது மாரி நெறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இத வந்து டிஸ்கனெக்ட் பண்ற மாரி இருக்கு. இன்னொன்னு அதாவது எல்லாரும் எதிர்க்கிறேன்னு சொல்றாங்களே தவிர, எப்படி எதிர்க்கிறாங்கன்னா, வேகமா போய் எல்லாரும் ஓட்டு ரெடி பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீ வந்து இந்த மாரி ஓட்ட இப்ப குடுக்கும்போது, இப்ப நார்த் இந்தியாலருந்து வந்து இங்க வேலை பார்க்குறவங்களுக்கு இப்ப நீ குடுக்குற. இப்ப இங்க இருக்கிறவன் இப்ப எங்க ஊர்ல காரைக்குடியில நாடார் கடை தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த காலத்துலருந்து ரொம்ப ஃபேமஸ். இப்ப சமீபத்தில அந்த கடைக்கு போயிருந்தேன். அங்க போனா, அங்க அவர் நாடாரு வெளியில நின்னு, "பையா தே தே" அது என்னமோ சொன்னாரு. "எடுத்து குடுப்பா" அப்படின்னாரு. அவன் எடுத்து கொண்டு வந்து லிஸ்ட்ட குடுக்குறான். லிஸ்ட்ல அவர் இங்கருந்து படிக்கிறாரு. அவன் எடுத்து கொண்டு வந்து குடுக்குறான். இப்ப அவன் அங்க தான் ஓட்டு வாங்க போறான் இப்ப. இப்ப அங்க ஓட்டு வாங்கி அங்க தான் செட்டில் ஆக போறான். இப்ப இது மாரி ஒரு 10%, 5% மக்கள் வந்து அந்த ஊர்ல வந்தாங்கன்னா, அந்த 5% மக்களும் ஓட்டு போட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த அந்த ஊர்ல ஜெயிக்கிறவங்களுடைய இதுவே மாறி போயிருமே! யார் ஜெயிக்கிறாங்கிறதையே மாத்துற மாரியால்ல இருக்கு. இன்னொன்னு எதுக்கு இவ்ளோ அவசரமா பண்ணணும்? எதுக்கு இவ்ளோ அவசரமா பண்ணணும்? இன்னொன்னு ஒரு எலக்ஷன்ல சொல்லுவாங்க. அங்க இருக்கவங்க ஓட்டு வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க இருக்கவங்க ஓட்டு வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். என்னன்னா, வளர்ந்த நாடுகளே வந்து
எங்கே வேணாலும் இருந்துக்க, ஓட்டை வச்சுக்க, இது சிட்டிசன்ஷிப்பை வச்சுக்க அப்படின்னு. இப்போ இந்தியாவு மாதிரி ஒரு நாட்டுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? வெளியிலேருந்து வர்றவனை கண்காணி, உனக்கு தான் அத்தனை டிபார்ட்மெண்ட் வச்சுருக்க, அத்தனை இடம் வச்சுருக்க, வெளியிலேருந்து இப்போ வரான்னா அவனை கண்காணி, வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்து குடியேறாங்கன்னா அவனை கண்காணி. அதை விட்டுவிட்டு ஓட்டை நீக்குவேன், அதை நீக்குவேன், இதை நீக்குவேன்னா, நார்மலாக ஓட்டை நீக்கிறது எப்படின்னா, இந்த 18 வயசுக்கு அதிகமாக இருக்கவங்கள ஓட்டில் சேர்க்கணும், செத்து போனவங்கள ஓட்டிலேருந்து நீக்கணும். என்ன அது என்ன அவசரம்? அவசரமாக பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீ என்ன ஒரு தொகுதிக்கு இந்த ஃபாரின்லலாம் இருக்கிற மாதிரி ஒரு தொகுதிக்கு 5000 பேர் அப்படியா வச்சுருக்க? 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 7 லட்சம் பேருன்னு ஓட்டு போடுறான் ஒரு தொகுதிக்கு. அந்த ஒரு தொகுதியில் 5 லட்சம் பேரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கூட இருந்தா என்ன, குறைய இருந்தா என்ன, மெதுவாக நீக்கினா என்ன, அவசரப்பட்டு என்ன இவ்வளோ அவசரம்? இது இடிக்குது இல்லை இது? ஏன் இளையராஜா ஃபோட்டோ போட்டிருந்தானா? இளையராஜா ஒரு இதில் கேட்டிருந்தேன், தமிழ் பேசுனா தமிழனா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அன்னைக்கு எனக்கு அவர் என்னடா இப்படி பேசுகிறாரே அப்படின்னு தோணுச்சு. இப்போ இப்படித்தானே வருது. இப்போ தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை வச்சுருந்தா தமிழனா அப்படின்னு தான் இப்போ அவர் கேட்கணும். அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் மாதிரி ஆள் கேட்டால் தான் வந்து தமிழ் தேசியத்துக்கு அவர் தான் ஆக்சுவலாக தமிழ் தேசியத்தோட முகம்னா ஆக்சுவலாக நம்ம வந்து சீமான் வந்து இவரை தான் முன்னாடி நிறுத்தணும். அழகாக பேசுவார். சும்மா அவருக்கு பிஜேபி காவி சாவியம் போட்டு அவர் சாமி கும்பிட்டாருன்னா எம்பி ஆகிட்டாருன்னா அதுக்காக காவி சாவியம் பூசுறதா என்ன ஒரு லிமிட் இல்லையா? எப்போ பார்த்தாலும் அவரை திட்டுறதுக்கு ஏன்னா ஜாதி வெறி ஒரு சைடு, இது தமிழ் வெறி, தமிழுக்கு அகெயின்ஸ்டு வெறி ஒரு சைடு. அதுக்கு தான் அந்த ஆளை திட்டிக்கிட்டே திரியிறாங்க. அந்த ஆள் தான் தமிழ் தேசியத்தோட தலைவரே. ஆக்சுவலாக உண்மையாகவே பார்த்தா அவரை தான் தமிழ் தேசியத்தோட தலைவராக சீமான் வந்து அவரை காமிச்சு ஒரு தடவையும் பேசணும் ஒரு மீட்டிங்லேயும். ஆக்சுவலாக எனக்கு வந்து இதில் பேசும்போது தான் தோணுச்சு, சீமான் பேசுறது தப்பு ஒன்றும் இல்லை, இப்படித்தான் பேசணும் போல இவங்களுக்கெல்லாம். வேற என்ன எப்படி பேசுறது? டீசெண்டாக எப்படி பேசுறது? என்ன 2 மாசத்துல நீ வந்து ஓட்டு லிஸ்ட்டை மாற்றி தலைகீழாக மாற்ற போறேன்னா என்ன அர்த்தம்? இது வந்து கோர்ட்டும் எல்லாத்துக்கும் கோர்ட்டு ஆமான்னு தான் சொல்லுவோம். என்ன பண்ணுறது? ஏன்னா வந்து கவர்மெண்ட் எவ்வளியோ அவ்வளி கோர்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது அவசியமா? இதை எப்படி எதிர்க்கிறதுன்னு எனக்கும் தெரியல. எல்லா கட்சியும் சேர்ந்து தான் எதிர்க்கலாம். ஒரு கட்சி மட்டும் எதிர்த்துச்சுன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் ஓட்டு இழந்துடுற மாதிரி ஆயிரும்ல. எதிர்க்கிறேன்னு சொல்கிறோம், அத்தனை பேரும் ஒன்று தானே பண்ணுறாங்க. இப்போ விஜய் பேசினது கேட்டேன். என்ன சொன்னேன், போய் எல்லாரும் வேகமாக படிவங்கள் வாங்க, நம்ம கட்சிக்காரங்களை வந்து ஓட்டில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் எந்த கணக்கில் வரும்? ஒரு தடவை ஓட்டு செக் பண்ணி கொடுத்துட்டா வச்சுக்க வேண்டியது தானே. இதில் என்ன மாற்றுறது? செத்து போனவங்கள மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்து அதை மட்டும் தானே மாற்றணும். இப்போ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து நிறைய பேர் ஓட்டு உரிமை வாங்கி வச்சுருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வாங்கி ஓட்டு உரிமை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? இட்ஸ் ஓகே, நீ தான் ஆதார் கார்டு கொடுத்த அவங்களுக்கெல்லாம், நீ தானே எல்லாமே பண்ணுற. எல்லாத்தையும் கொடுக்கறது நீ தானே. ஓட்டுரிமையை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஆதார் கார்டை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, திருட்டு ஆதார் கார்டை கொடுக்குறதா நீ தானே ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ண. நான் சூப்பரான ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ண போகிறேன். என்ன ஆதாரோடைய அத்தனை டீட்டெயிலும் லீக் ஆச்சே, அப்போ என்ன பண்ண? இப்போ நீ இப்போ பண்ணுறியே, இது கரெக்டா? இது தப்பு இல்லையா? இந்த மாதிரி திடீர்னு வந்து 2 மாதத்துக்குள்ளே நான் வந்து ஓட்டர் லிஸ்ட்டே தலைகீழாக மாற்ற போகிறேன்னு சொல்கிறது முட்டாள்தனம் இல்லையா? தெரியல. எப்படி இதை எதிர்கொள்கிறதுன்னு எனக்கும் தெரியல. தமிழ் பேசினா தமிழரா அப்படிங்கிற லெவலில் தான் இப்போ வரிசையாக தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டால் நீ தமிழரா அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம வந்து பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.